இந்தியா கூட்டணி சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்படுபவர் சுதர்சன் ரெட்டி. இவர் முன்னாள் நீதிபதி அப்படிங்கிறப்ப ஒரு விமர்சனம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா முன்னாள் நீதிபதியாக இருந்தவர்களுக்கு முக்கியமான பதவிகள்லாம் கொடுக்கப்பட்டப்ப அது விமர்சனமாச்சு கடந்த காலங்களில் பாஜக ஆட்சியால் பதவிகள் கொடுக்கும்பொழுது. இப்போ இதுவும் விமர்சனம் வருமா வர எப்படி பார்க்குறீங்க? ஆளும் கட்சியிலுடைய அனுமதியை அல்லது சலுகையை பெறுவதற்கு ஆளும் கட்சிக்கு விசுவாசமாக பேசக்கூடிய நீதிபதிகள் பட்டியல்ல நீங்க ரஞ்சன் கோகாயிலிருந்து எடுத்துக்கங்க. அவர்கள் பலன் அடைந்தவர்கள். நீங்க சச்சின் டெண்டுல்கர் ராஜ்யசபா எம்பி, அந்த பிடி உஷா ராஜ்யசபா எம்பி. என்ன பெர்ஃபார்மன்ஸ்! பிஜேபியினுடைய எல்லா விஷயங்களுக்கும் ஓகே சொல்வதற்கு எந்த ஃபீல்டில் சிறப்பா செயல்பட்டாங்களோ அதை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார்கள். இது மேலை நாடுகள்ல நடக்காத விஷயம். மேலை நாடுகள்ல இருக்கக்கூடிய அரசியல் ஒரு உதாரணம், பிரிட்டன்ல லேபர் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி. அதுல இன்னைக்கு ஒரு சின்ன பிரிவு ஏற்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, பொருளாதார கொள்கை கோட்பாடுகளை எதிர்க்காமல் ஆளுங்கட்சியோட அட்ஜஸ்ட் பண்ணி போனா பிரிட்டன் முன்னேறும்னு ஒரு பாயிண்ட் வருது. அதுல கொஞ்சம் பேர் அந்த பக்கம் பேசலாம், அது தப்புன்னு சொல்லி எதிர்கட்சியினுடைய ஜனநாயக குரலை பேசி மக்களை திரட்டி கொள்கையை மாற்ற வேண்டும். அதுதான் ஆப்போசிட் லைனுடைய அணுகுமுறை. நீங்க இப்ப போட்டிருக்கிற துணை ஜனாதிபதி இப்ப வரக்கூடிய ஆளு செப்டம்பர் மாதம் வராரு. இப்ப போட்ட ஆளுக்கு RSS பின்புலம் இல்லையா? இருக்கு. பிஜேபியினுடைய மொத்த ஆட்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்த முதல் துணை ஜனாதிபதி இவர் தான். நீங்க அமித் அன்சாரின்றவருடைய வாழ்க்கை வரலாறு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் வந்தது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மாநிலனுடைய நிகழ்ச்சிகள்ல எப்படி இருந்ததுன்றத கற்றறிந்த உலகம் தெரியும். ஆனா அவர் இந்திய அரசியல்ல சைனாவில எந்த சலுகை கொடுத்தோ அதை பயன்படுத்தல. ஆனா தன்கர் என்ன பண்றாரு, ராஜ்நாத் சிங்க்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கூட அவ்வளவு பெரிய உருவத்தை குறைச்சி வணக்கம் வச்சு தன்னுடைய அடிமைத்தனத்தை நிரூபித்தார். கடைசி காலத்துல அவரை தூக்கி உதாசீனப்படுத்தியதுதான் RSSம் பிஜேபியும். இதே நிலை சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வேற ஒரு சூழல்ல வரலாம். இன்னைக்கு அவர் மகிழ்ச்சியோட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பதவிக்கு ஒரு ஜனநாயக பூர்வமான ஆளை நிறுத்த வேண்டும் என்ற கொள்கை கோட்பாடு பிஜேபிக்கு இல்ல. ஒரே ஒரு ஆளு ராஜினாமா செய்ததை ஒரு சுயசார்புள்ள கட்சி என்ன யோசிக்கும்னா, அந்த ராஜினாமாவுக்கான காரணத்தை மக்கள்கிட்ட சொல்லணும். அப்புறம் தான் தேர்தலே அறிவிக்கணும். இப்ப வரைக்கும் ராணுவ கட்டுப்பாட்டில் தன்கர் இருக்கிறாரான்னு கபில் சிபில் கேட்கிறாரு. கேள்விக்கான பதில் இல்லை.